ராஜராஜ சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவில் சென்னையில் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இந்த கோயில்லன்னா சர்ப்பம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாரு. ஆனால் இந்த வெள்ளை நாகுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இருங்க கத்தாதீங்க. இந்த கோயிலெலாம் வந்து ஒரே கல்லில் ஆகுனது. அந்த அம்மா அவ்வளோ தத்ரூபமாக அந்த காலத்துலேருந்தே வடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா அம்மாவை நீங்கள்? அந்த அம்மா மாதிரி நீங்கள் உலகத்திலேயே ஏன் தஞ்சாவூர்லேயே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே கட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க ஒரு ராஜராஜ சோழன், இந்த இடத்துல ஒரு ராஜராஜ சோழன் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த ஒரு கல்வெட்டுல மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்படி இமேஜின் பண்ணிருப்பாங்கன்னு கூட என்னால யோசிச்சாலே உடம்பெல்லாம் புல்ல இருக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நான் எத்தனையோ முறை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவருக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு அசால்ட்டாக நான் போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இவர்கிட்ட போனன்னாவே கொஞ்சம் பயம்தான். திருவுருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவில் சென்னையில் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? சென்னையில இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ மகாதேவ உடையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, சோழனை தேடி ஒரு தேடல், வாங்க போலாம். நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்க இல்லைங்க, அந்த டைமில் தான், அதே வருஷத்தில் தான் இந்த கோயிலை வந்து தொடங்கினாங்க. இந்த கோயிலெலாம் வந்து ஒரே கல்லில் ஆகுனது ஃபுல்லாகவே. நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன ஒன்றே ஒன்றுன்னா, இங்கே இருக்கிற கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்தி, விநாயகர், குரு பகவான், அப்புறம் பின்னாடி பக்கமெல்லாம் கோயில் இருக்குது. அந்த உருகம் ஃபுல்லாகவே லைனாக இருக்கும் மேலேயே. அதுதான் இங்கே ஒன்று. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கோயில் ஆனால் சில பேர் வராங்க, அது தெரிய மாட்டேங்குது. சில பேர் வராங்க, கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் துர்கை அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த அம்மா அவ்வளோ தத்ரூபமாக அந்த காலத்துலேருந்தே வடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா அம்மாவை நீங்கள்? அந்த அம்மா மாதிரி நீங்கள் உலகத்திலேயே ஏன் தஞ்சாவூர்லேயே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே கட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கோயில்லன்னா சர்ப்பம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாரு. ஆனால் இந்த வெள்ளை நாகுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இருங்க கத்தாதீங்க. அதை மோஸ்ட்லி வந்து யாரும் பார்க்கல. சில பேர் தான் வந்து இருக்குது, நாகம் இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு நம்ம பார்க்கல. ஒன் டைம் வந்து நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம வெளியில் இருந்து உள்ளே வரவே அந்த நாகம் நம்ம கண்ணுக்கு தெம்பிடுச்சா, அது என்னன்னு தெரியல. ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம். வெள்ளை நாகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சிவனுக்கு தான் தெரியும். நமக்கு சிவபுரம் கிராமத்தில் தஞ்சை ராஜராஜ சோழன் 985 1014 ஆண்டு பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் கட்டும் பொழுதே அதே நேரத்தில் இந்த சிவபுரத்திலே கோயில் கட்டியிருக்கின்றார். இந்த கோயிலில் உள்ள அத்துணையும் கல்வெட்டினால் ஆனது. தொழில் துறையை இதை சிறப்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ராஜராஜ சோழன் இந்த கோயிலை சுற்றி அத்துணையும் கல்வெட்டினால் ஆனது. அவருடைய காலத்திலே சிறப்பாக விளங்கியது என்று போலீஸ் அதிகாரியாக சிறப்பு பெற்ற சிலைகள் எல்லாம் கண்டுபிடிப்பும் ஒரு சிறந்த பணியில் இருந்த அவர் இங்கே வந்து இந்த ஊர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கிராமமாக விளங்கியிருக்கின்றது. மேலே இந்த ஊருக்கு முதலாவதாக ஒரோகடம், அது பக்கத்தில் ஒரோகட மகாதேவி மங்கலம் 2 ஊரும் சேர்ந்ததாக இருந்ததாகவும், இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிறந்த ஊராக, அதிலும் பல சிறப்பு பெற்ற ரிக், யஜூர், சாம, அதனுடன் 4 வேதங்களை படித்த சான்றோர்கள் பிராமணர்கள் இருந்திருக்கின்றார்கள். பல பழமையான ஊராக இது விளங்குகின்றது. ஒரு சிறந்த ஊராக, நகரமாகவே இது விளங்கி இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இதிலே கல்வெட்டிலே ராஜராஜ சோழன் என்ற இடம் 20 இடங்களிலே இருக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் இங்கே சுற்றுலாவுக்கு வருவர்களுக்கு எல்லாரும் பார்ப்பதற்காக இந்த ராஜராஜ சோழன் என்பதை கருப்பு மையினால் தீட்டி நாங்கள் வருபவர்களுக்கு இதை காட்டுகின்றோம்.
கிட்டத்தட்ட இந்த கோவில் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு 20 இடத்துக்கு மேலே இந்த கல்வெட்டுகள் செதுக்கியிருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு இடத்துல நல்ல கருப்பு மை மாதிரி ஏதோ தேய்ச்சிருக்காங்க, பார்க்குற எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி. ஆனால் என் அறிவுக்கு எட்டி நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன், இதோ ராஜராஜ சோழன் அப்படின்னு இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் கோவில் முழுக்க இந்த கோவிலோட ஒரு சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே கல்வெட்டு முழுக்க இந்த பிராமி எழுத்துக்களால் எழுதியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த கோவில் சுற்றுச்சுவர் முழுக்க இந்த பிராமி எழுத்துக்களால் எழுதியிருக்காங்க. இங்க ஒரு ராஜராஜ சோழன், இந்த இடத்துல ஒரு ராஜராஜ சோழன் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த ஒரு கல்வெட்டில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நம்ம பல கோயிலுக்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் ஒரு சில இடத்துல கல்வெட்டை செதுக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே கோயில் சுற்றுச்சுவர் முழுக்க கல்வெட்டால் மட்டுமே இருக்குது. இது எப்படி இமேஜின் பண்ணியிருப்பாங்கன்னு கூட என்னால் யோசிச்சாலே உடம்பெல்லாம் புல்ல இருக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்க இந்த ஊருக்கு பேர், இன்றைக்கி வேணால் சிவபுரமாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஊர் பேர் ஒரோகடம். இந்த சிவன் கோயில் உருவான பிறகு தான் இந்த ஊரோட பேரையே சிவபுரம்னு மாற்றிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட அதே ஆண்டில், இப்போ சோழர்கள்னாலே தஞ்சாவூர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காங்க, தாராசுரமில் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்றது வரலாறு அறியும். ஆனால் வரலாறால் அறியப்படாத ஒரு கோவில் இங்கே செங்கல்பட்டு மாவட்டம், முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டம், இப்போ திருவள்ளூர் மாவட்டமாக இருக்குது. இந்த சிவபுரத்தில் இப்படி ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே முடியல. நினைக்கும் போது இங்கே பாருங்கள் புல் இருக்குது. உள்ளே வரும்போதே அவ்வளவு அமைதியாக இருந்துச்சு, மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி தரக்கூடியதாக இருந்துச்சு இந்த கோவில். இந்த பாருங்கள், உள்ளே இருக்கிற லிங்கத்தை விட இந்த சின்ன ஒரு இவர் பவர்ஃபுல்லான, நான் எத்தனையோ முறை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவருக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு அசால்ட்டாக நான் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஆனால் இவர்கிட்ட போனேன்னாவே கொஞ்சம் பயம்தான். அதான் சொல்கிறாங்கல்ல, பெரியவங்களை ஒன்றா கூட எது ஒன்றாலும் பண்ணிடலாம், சின்னவங்களை தொட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு கூட நம்ம நீட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கூட விளக்கு ஏற்றிட்டு நான் நீட்டாக வந்துடுவேன். ஆனால் இவரை தொட கூட முடியல, அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. பிரதோஷமானா இவரை தான் வழிபடணும். ஃபஸ்ட்டு நேராக வந்தோடனே இவரை கும்பிட்டு தான் உள்ளவே போகணும். நீ எந்த சாமியுமே கும்பிட தேவையில்ல, இவர் மட்டும்தான். அன்றைக்கி தான் இவருக்கு ஐக்கியமாகிடுவார். புரியுதுங்களா? வேறு நீங்கள் எந்த சாமியை கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீட்டாக வந்து இவர்கிட்ட உட்காந்துட்டு நீட்டாக வீட்டுக்கு கூட எழுந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பிரதோஷம் மட்டும் அவருக்கு அடிமை இவர். அப்புறம் இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு என்ன அப்படின்னா, கரெக்டாக சித்திரை 14லேருந்து சித்திரை 24 வரைக்கும் இந்த 10 நாளில் மட்டும் சூரியன் அப்படியே, இங்கே மூலவர் சிலை இருக்குது, நேராக மூலவர் சிலை இருக்குது, மூலவர் சிலைக்கு நேர எதிரில் தான் சூரியன் உதயமாகும். அந்த 10 நாள் மட்டும் சூரிய உதயம் டைரெக்டாக இந்த நந்தி மேலே அடித்து அப்படியே லிங்கத்தில் படுமா. லிங்கத்தில் பட்டு அதுவும் 6:10லேருந்து 6:15 இந்த 5 நிமிஷம் மட்டும் சிவலிங்கமே அப்படியே தங்க நேரத்தில் ஜொலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், வருஷத்தில் 365 நாள் இருக்குது. ஆனால் இந்த 10 நாள் மட்டும் அந்த மூலவர் சிலையில் டைரெக்டாக சூரியன் பட்டு தங்க நேரத்தில் ஜொலிக்குதுன்னாங்க. எங்களுக்கு அந்த குடுப்பனை இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் இந்த சித்திரை 14லேருந்து 24க்குள்ளே வந்ததுனால எங்களால் ஜொலிக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கும் அந்த பாக்கியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10 நாளில் வந்து தங்க நேரத்தில் ஜொலிக்கிற இந்த சிவபெருமானை பாருங்கள். பொதுவாகவே இந்த கோவில்கள் எல்லாமே இந்த சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த சிவபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பழமை வாய்ந்த கோவிலாக இருந்தால் தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இந்த கோவிலை பற்றி சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, இந்த மாதிரி ராஜராஜ சோழன் கட்டின கோவில் சென்னையில் இருக்குன்னு. ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவில் கட்டியிருக்காரு, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் கட்டியிருக்காரு அப்படின்றதான் எனக்கு தெரியும். நம்ம ராஜராஜ சோழன் சென்னைக்கு 50 கிலோமீட்டரில் ஒரு கோவில் கட்டியிருக்காரா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் உள்ளே வந்தோமே. வரும்பொழுதே அவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அவ்வளோ குழப்பம் இருந்துச்சு, மனசுக்கு எனக்கே அவ்வளோ கஷ்டம் சங்கடம் இருந்துச்சு. உள்ளே வந்து என் அத்தனை கஷ்டத்தையும் இந்த சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சேன். இப்போ மனசு அவ்வளோ லேசான மாதிரி இருக்குது, மனசுக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடைக்குது. இங்கே வந்தவங்க கூட சொன்னாங்க, எல்லா கஷ்டத்தையும் அந்த சிவனோட காதில் போட்டால் போதும், அத்தனையுமே சிவபெருமான் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்பா 90s கிட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணமே நடக்கலை, ஊரெல்லாம் பொண்ணு தேடி ஒருத்தையும் ஓகே சொல்லலை அப்படின்னா தயவு செஞ்சு சிவபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபடுங்க. பேர் ராஜராஜ மகாதேவ உடையார். இந்த பொன்னியின் செல்வன் படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ராஜராஜ மகாதேவ உடையார், அவரை வழிபடுங்க. அவருடைய மனைவி ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருக்காங்க.
இவங்களை வழிபட்டாலே அத்தனை கஷ்டங்களும் நீங்கி கல்யாண வரம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமண தடையெல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்க, குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை வரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டுதலோட கோவில் கோவிலாக அலைஞ்சு திரிஞ்சு தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் சிவபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ மகாதேவ உடையார் கோவில். இதே போல் திருவருள் தேடலில் வேற எங்கெல்லாம் என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்றத தேடி பயணிக்கலாம். என் கூட இணைஞ்சிருங்க. நன்றி.